ஃபைனலி ரீச்டு காசிமேடு மீன் மார்க்கெட்டு. தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. பரவாயில்ல, நேரத்தோட அந்த ரேபிட்டோ வசதி இருந்தாங்க, டக்குன்னு வந்துட்டேங்க. வரும்போது தனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும், மற்ற நாளில் நார்மலாக இருக்கும் கூட்டம். சரி சார், நான் இப்போ இங்கே எத்தனாயிரம் போட் இருக்குண்ணா? வா 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 இதுக்குள்ள கறி இல்லையாண்ணா? கறி இருக்குது, அது வந்து அது நாளாயிடுச்சுனா சங்கு கறியா? இது கண் எங்க இருக்குன்னு தெரியல. பின்னாடியா? ஒரு சைடு தான் கண்ணு இருக்குமா? இதுதாங்க மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. சப்ஸ்கிரைபரா? ஓகே ஓகே. காரை மக்கள் சப்ஸ்கிரைபரா. எந்த ஊர்ல? காக்காய பாருங்க இப்படி சுத்திக்கிட்டு மொக்கா மக்கா. பாருங்க மக்கள், இதுக்கு வாய் மட்டும் பாருங்க, எம்மா பெரிய வாயின்னு. சொரா மீனுங்க. எப்பா எப்பா, இங்க பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, தடுத்து வச்சு பார்த்து போனோம். எப்பா பாருங்க, அப்படியே எங்க அப்பா தலை. இது என்னது? மயில் கோலமா? அடுத்து பாருங்க, நம்ம காசிமேடு செல்வண்ண எத்தனையோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கிறேன். சரி, ஒரு நாள் நம்ம சென்னை போனால் இங்கே காசிமேட்டில் ஒரு புது வகையான ஒரு டிஷ்ஷுங்க. இதுக்கு பேர் வந்து அட்லாப்பமாமா. 1050 ஏங்க அடுத்து பாருங்க, அங்கே பாருங்க மாசான ஒரு மீனை வெட்டுறாரு பாருங்க நம்ம அண்ணன். மக்கள் கனவா மீன் தொக்கு. தொக்கு தானே இது பேரு? அது நம்ம பேர் வைக்கிறதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு KA7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழையும் டெய்லி பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா காசிமேடு மீன் மார்க்கெட்டு போயிட்டு மீன் வாங்கிட்டு வர போகிறோம். ரொம்ப நாள் எனக்கு ஆசை சென்னையில் காசிமேடு மீன் மார்க்கெட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி நிறைவேற போகுது. ரேபிட்டோ புக் பண்ணிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிருக்காரு. மணி வந்துங்க 2:12 ஆகுது, மிட் நைட்டு. எங்கள் அண்ணன் லாகின் பண்ணி உட்காந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் வர பாய். டாடா. என்ன மீன் வேணும்? சரி சொல்கிறேன், சமைச்சிரோண்ணே. ஓகே பாய். வாங்க போகலாம். ஓகே மக்கள், கிளம்பியாச்சு. ஹெல்மெட்டை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேர்ண்ணா? கரும்புநாதனா? ஓகே ஓகே ஓகே. சென்னையாண்ணா நீங்கள்? காரைக்குடி. அண்ணன் பாருங்கள், காரைக்குடி, நம்ம ஈரோடு. சரி மக்கள், வாங்க போகலாம். நான் அதில் பரபரப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் கப்பல்லேருந்து மீன்லாம் இறக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், வாங்க. முடிஞ்சால் அதெல்லாம் கவர் பண்ணலாம். ஒரு பேர் மெதுவார் போட தான் போய்கிட்டு இருக்கிறேன், பார்ப்போம். ஸ்விக்கியெல்லாம் பாருங்கள் இன்னத்தோடு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாமே இந்த டைமில் கூட ஆர்டர் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த டைமில் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ரேபிட்டோ புக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான். நல்லா இருக்குது மக்கள். சென்னையில் வந்து மிட் நைட்டில் பயணம் பண்ணுறது ஒரு சுகமாக இருக்குது. அதாவது நார்மல் டைமில் இந்த இதெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். மிட் நைட்டில் கூட நம்ம ஊரில் 9 மணிக்கு எந்த வண்டி வாகனம் போகுதோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் வண்டி வாகனம் போகாத டைமிங்கே இல்லைங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் ஒன்று தான் வந்து இந்த ரோட்லலாம் வண்டி வாகனம் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இங்கே நிறுத்திடுங்க ப்ரோ. அப்பா ஃபைனலி ரீச்டு காசிமேடு மீன் மார்க்கெட்டு. தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. பரவாயில்ல, நேரத்தோட அந்த ரேபிட்டோ வசதி இருந்தாங்க, டக்குன்னு வந்துட்டேங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து மெட்ரோ கிடையாது. அந்த அண்ணகிட்ட கேட்டேன், நான் அப்படியே சொன்னார் இந்த டைமில் மெட்ரோ இல்லை அப்படின்னாரு. தெரில அவை இருக்கானு தெரில. அங்கே பாருங்கள் மீன்லாம் எடுத்துக்கிட்டு எப்படி ஓடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஜங்கு 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 போயிட்டு இருக்காங்க. அப்பா ஐடி கார்டெலாம் போட்டிருக்காங்க மக்களே. இங்கே நான் பாருங்களேன், ஐடி கார்டை சம்மந்துக்கிட்டு எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். நம்ம ஆடினா பாருங்கள், எம்மா பெரிய மீனை 2 தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்கள். தெரியுதா? அதில் இருக்கிறது மீன் தானுங்க. தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் காசிமேடு மீன் மார்க்கெட்டு மக்கள். இந்த கோடில் அந்த கோடு வரைக்கும் வாங்க மக்கள், அலைசி ஆராய்வோம். இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் வந்த உடனே இது கனவா மீன் இருக்கு இல்லைங்க, அதுதான் ஐஸ் கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நீ என்ன பண்ணுற ஊற்றுறாங்க. எப்பா இறாலெல்லாம் பாருங்கள் எத்தனை சூடு இருக்குது பாருங்கள். நம்ம சின்னதாக தானே சாப்பிடுவோம். அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இறால் பார்த்தீங்களா? இறால் பெருசாக இருக்குது. இங்கே ஒரு வகையான இறால் இருக்குது, அதுவும் இறால் தான். தெரியுதா? இறால் இதுவும் இறால் தான். அங்கே நான் பாருங்கள், அங்கிட்டு வந்து அண்ணா நிறுத்தினா அங்கே வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? மீன்பாடி வண்டியில் பிடிச்ச மீனை, தேவையான மீன், அந்த கடைக்கு தேவையான மீனை வந்து ஏற்றுறது வியாபாரிங்க கூட்டம். தெரியுதுங்களா? வா 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 வா
இதெல்லாம் என்னென்ன மீன்? முளிய மீன். முளியா மீன். ஓ அதனால முளியாங்கன்னுங்கிறாங்க மக்கள். அதனால தான் இங்கே பாருங்க கண்ணு பாருங்க, முளியாங்கன்னு மாதிரி நல்லா பெருசாக இருக்குல்ல, அதனால பேர் வந்து முளிய மீன் போல். இந்த கூடை இருக்குல்ல, இந்த கூடையில் இருக்கிற மீன் 5000 ரூபாயாமாங்க. என்னங்க சொல்கிறாரு, உண்மை நெசமாக தான் சொல்கிறாரா? ஆனால் இவ்வளோ தான் குவான்டிட்டி வருமாண்ணா? அளவு இவ்வளோ தானா? ஓ கூடை ஃபுல்லாக வரும். அதானே பார்த்தேன், என்னடா அது இத்தனோண்டு 5000 ரூபாய் சொல்கிறாருன்னு நினச்சேன். இந்த கூடை வலி இருக்குமாமாங்க இந்த மீன். இந்த கூடை வலி இருந்துச்சுன்னா இது வந்து 5000 ரூபாயாமா. அதே மாதிரி ஒவ்வொன்று 7000 ரூபாய். இந்த கனவா மீன்லாம் இந்த கனவா மீன் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். அவர் அங்கே போயிட்டாரு. இது வந்து 7000 ரூபாய் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் வருங்க. இந்த பாருங்க, அது வந்து சும்மா ஒரு காட்சிக்காக வச்சிருக்காரு. கேட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அள்ளி போட்டு கொடுப்பாரு. ஏன்னா இப்போ இது வந்து காட்சிக்காக இருக்குது, கேட்டோம்னா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பீங்க, கூட வழி போட்டு கொடுப்பீங்க. ரைட். சூப்பர் மக்கள்ஸ், வாங்க அப்படியே பயணம் பண்ணுவோம் வாங்க. எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. அங்கே பாருங்க எடுத்து கொட்டுறாங்க பாருங்க இதுல இருந்து. சரிதா? இதெல்லாம் விசை பழகுன்றது எப்படி கொட்டிட்டு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க அப்படியே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இறாலெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. எப்பா லாப்ஸ்டர்ஸுங்க, இது இறால் தானே? அதே தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்க பெரிய இறாலுங்க, மக்கா செம்மையாக இருக்குதுங்க. தனியாகவே ஃபோட்டோ எடுக்கலாம் போலயே. அந்த இறால் இங்கே எல்லாம் பாருங்க தனித்தனி. ஆனால் அது என்னென்ன மீன் இது? வவ்வாலா? ஓகே. இந்த மீன் பேர் வவ்வாலாமாங்க. இதெல்லாம்ண்ணா வஞ்சரம் மீன். ஓ இதெல்லாமே வஞ்சரம். ரைட். இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? இதெல்லாம் வஞ்சரம். அதுண்ணா என்னண்ணா? சொராவா? அதான் சொராவா? குட்டி அது? ஓ ரைட். ஏங்க சுறா மீனை பாருங்க. ஓ பாருங்க மக்கள், இதுதான் சுறா மீனாமா, குட்டியாமா. இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கிறது சீலா மீனாக்கா? சீலா மீன். ஓகே. இது எவ்வளோக்கா? அது கிலோ எவ்வளோக்கா? அது கிலோ 2500 ரூபாயா? இந்த கூடையில் இருக்கிறது மொத்தம் 2500 ரூபாய். 3 கிலோ வருமா? 3 கிலோவுக்கு மேலே வரும். இதோ பாருங்க, இது மொத்தமே வந்து 2500 ரூபாயாம்மா. 3 கிலோவுக்கு மேலே வருமாம்மா. இந்த வஞ்சரம் தாக்காது? பாறை அது? இது ஒரிஜினல் பாறையா? பாறைன்றது தான். ஓ ரைட். எவ்வளவு? 1500 ரூபாய். மக்கள் இங்கே பாருங்க, பாறை மீன் சொல்கிறோம்ல, அது வந்து ஒரிஜினலான பாறை மீன் இதுதானாமாங்க. இது வந்து கிலோ 1500 ரூபாயாமாங்க. 3 மீன் சேர்ந்து 1500 ரூபாய். அது 3 மீன் சேர்ந்து 1500 ரூபாயாமாங்க. வரம்பு தெரியுதா? வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க பல்கா. இங்கே மீன், அங்கே கனவா மீன். செம்ம. நீங்கள் வியாபாரி என்ன? எங்கண்ணா போகிறது? லாஞ்சிக்கு போகிறதா? அப்படின்னா மீன் எடுக்க போகிறதா? ஓ இப்போ எங்கே வாங்கிட்டு போகிறீங்க? விற்கிறதுக்கு இறக்க போகிறீங்களா? ஓ ரைட். செம்ம. எப்பா அந்த இடம்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குதுப்பா. பாருங்க, எப்பா நல்லா என்னங்க, இந்த கடம்பா மீன் தானே, கனவா மீன் தானே? பாருங்க எல்லா ஏலத்துக்கு ரெடியாக இருக்குது. பொங்க பாருங்களேன். சே மக்கள், தெரியுதா? இதெல்லாம் என்ன மீனே தெரிலங்க. அண்ணா என்ன மீன் இது? இதெல்லாம் என்னண்ணா? கரிசு மீனா? நல்லா இருக்குமா? முள் இருக்குமா? முள் இருக்கும். பேர்னா கடிசு. ஓ மக்கள் இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மீனுக்கு பேர் எல்லாமே வந்து கடிசு மீனாமா. முள்ளெல்லாம் இருக்குமாம்மா. குழம்பு வைக்கிறதுலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்க மக்களே, நெத்திலி மீனுன்றாங்கல்ல, அதை பாருங்க, இதுதான் நெத்திலி மீன். எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மவா, சூப்பரான கண்டென்ட், வலுவான கண்டென்ட். மக்கள் இந்த மீனுக்கு பேர் வந்து தும்பிளிங்க. ஓகேவா? இங்கிட்ட ஒரு பக்கம் வியாபாரமா மக்களே, அப்படியே இங்கே நான் பாருங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் வியாபாரம் பாருங்க. இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக மார்க்கெட்டு பூரா இருக்குது. எல்லாம் ஏழை விடுறதுக்கு தயாராக இருக்குது. அக்கா பாருங்க, மீன் எடுத்துகிட்டு சம்மந்து போகிறாங்க பாருங்க. நைஸ். பாருங்க சும்மா நண்டு விதவிதமா ரகரகமா மீன் இருக்குதுங்க. வாங்க அப்படியே போல வாங்க மக்களே. இங்கெல்லாம் பாருங்க, எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க.
தெரியுதுங்களா? நண்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன், கடல் நண்டு. அப்பா செம்ம 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 மக்களே. ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்குதுங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, சம ஜம் 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 ஜம்னு பிடிச்ச மீன்லாம் போட்டு இறக்கி விட்டு தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. சரிதா? மீன் அலாசி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்க இதில். இந்த மீனுக்கு பேர் என்னமோ பேர் சொன்னார், நான் மறந்து போயிட்டேன். எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க மக்களே. அது என்னண்ணா மீன்? அது என்ன மீன்? நெத்திலியா? ஓ நெத்திலியாமாங்க. டெய்லியுமே நான் மார்க்கெட் இருக்கா இல்லை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? டெய்லி மார்க்கெட். டெய்லி மார்க்கெட் டெய்லி 2 மணிக்கு. டெய்லி 2 மணிக்கு. இதே மாதிரி தான் டெய்லி கூட்டம் இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகமா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அதிகம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். மற்ற நாளில் நார்மலாக இருக்கும் கூட்டம். சரி சார். நான் இப்போ இங்கே எத்தனாயிரம் போட் இருக்குண்ணா? போட்டு எத்தனாயிரம் போட்டுருக்காரு கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா? ஒரு அப்ராக்சிமேட்டா 3000 போட்டு இருக்குமா? ஒரு நாளைக்கு பிடிக்கப்படுற மீனுடைய டன் எண்ணிக்கை அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அதான் இங்கே ஃபேமஸான மீன்னா என்னென்ன மீன் சொல்லுவாங்க? வஞ்சரம், கலவா மீன் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. ஓ ரைட். சரிங்கய்யா வரேன். சரிண்ணா. அப்பா அந்த கோட்டில் இருந்துங்க அந்த கோடு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 2000 போட்டுக்கு மேலே இருக்குன்றாங்க. வாங்க இப்போ கொஞ்சம் தூரம் வந்து போட்டை மட்டுமே பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு ஃபிஷ்ஷு ஹப்புங்க. காசிமேடுன்றது ஃபிஷ்ஷு ஹப்புன்னு சொல்லலாம். மக்கா நல்லா அசந்து போயிட்டேன் மகளே. வேற மாதிரி அப்படியே காட்டுறேன் பாருங்க, கொஞ்சம் தூரம் நடந்து காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? பாருங்க இந்த மீன்லாம் பாருங்க எப்படி இருக்குது. ஐயா இந்த மீனுக்கு பேர் என்ன? செருப்பு மீனா? ஓ பஸ்வா பேர் பசுவா. அது பேரு பஸ்வாவா? ஆமா. இங்க வந்து திருப்பதி போயிட்டு வந்தாலும் செருப்பு போயிடுவாங்க. அப்படியா? ரைட். திருப்பதி தான் இருக்கான். செருப்புலாம் பாத்துக்கிறியா? இவ்வளோ பேர் செருப்பு தான் இருக்காங்க. அவன் அடிப்பாங்க அங்க. ஓ திருப்பதி இல்லைங்களா? இது பேரு பொஸ்வா மீன். ஓ ரைட். மக்கள் இங்க பாருங்க, இந்த மீனுக்கு பேர் வந்து பொஸ்வா மீனுங்களாமா. நான் இங்க வந்து செருப்பு மீன் அப்படின்றாங்க. ஆமா. ஓகே. கலாச்சி. கலாச்சி. ஓ ரைட். பெலாச்சி. வா. பா. அண்ணா இதெல்லாம் இந்த கூட எவ்வளோண்ணா வரும்? 3000 4000 வரும். ஓ ரைட். ஏங்க இதெல்லாம் வந்து ஒரு கூட 3000 4000 வருமாம்மா. 3000 4000 பரவாயில்லைங்க. இவ்வளோ கிடைக்கிது பாருங்க கடம்பா. எப்பா அதை நான் போய் வெளியே போய் வாங்கினா என்ன ரேட்டு தெரியுமா? சூப்பருங்க. சரிதா மக்களே, பிஸியாக எங்கிட்டு இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க பெரிய ஐஸ் கட்டி இருக்குதுல்லங்க, அதையெல்லாம் பாருங்க எப்படி நுணுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி பவுர் ரைஸா ரெடி பண்ணி மீனுக்கு மேல வந்து போடுறாங்க பாத்தீங்களா? இது எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஐஸ் கட்டி எப்படி நுணுக்குறாங்க பாத்தீங்களா? அப்பா பாத்தீங்களா? இந்த குண்டா வந்து 60 ரூபாயாமாங்க. வாங்கி மீனுக்குள்ள வச்சு மீனை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் கட்டி வைக்கிறாங்க பாருங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஐஸ் ஃபேக்டரியிலிருந்து வரக்கூடிய ஐஸை அரைக்கிறாங்க.
அரைச்சி தான் ரெடி பண்ணுறாங்க. வா மக்களே பார்த்தீங்களா, அந்த கோட் இருந்து இன்னும் அங்கே கட்டி இருக்குது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இருக்காக இருக்குது, இன்னும் அந்த பக்கமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்களாட்டு இருக்குது பாயிண்ட்டுக்கு. அந்த ஐஸ் கட்டி அரைக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாமே இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் நல்லா தெளிவாக பண்ண முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுக்குறேங்க. எப்படிங்க இருக்குது சத்தப்பா ஏங்க, ஒரு நாளைக்கு ஒரு உலகம் ஃபுல்லாக ஒரு கடலில் எத்தனை கோடி டன்னு மீன் நண்டு எல்லாம் சேர்த்து சீப்புட்டு மட்டும் எத்தனை கோடி டன்னு பிடிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கடலுக்குள்ள வந்து வாரி வாரி கடல் தாய் பாருங்க, நமக்கு எவ்வளோ வளங்களை கொடுக்குது பார்த்தீங்களா கடல். அப்பா, நிலத்திலே இருந்துக்கிட்டு இருந்த எனக்கு இந்த நெய்த நிலத்துக்கு வந்த உடனே கடலுடைய மகிமை இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. கொக்க மக்கா சென்னையில் காசிமேடுங்க ஒரு இடத்துல மட்டும் இப்படின்னா தூத்துக்குடி, அப்புறம் இன்னும் அங்கே போனால் விசாகப்பட்டினம், அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக எத்தனை இடம், வேர்ல்டு ஃபுல்லாக எத்தனை இடம். அப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனை கோடி டன்னு மீன் வகைகளை வந்து ஒரு நாளைக்கு கடல்லேருந்து பிடிப்பாங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். மெய் சிலிருக்குதுங்க. அது இந்த காசிமெல்லாம் வேற மாதிரி பிளேஸுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையை ஒரு டைம் மேலே சென்னை வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்துருங்க. இதெல்லாம் வந்து இதுதான் இந்த மாதிரி இடத்துல கம்பல்சரி பார்க்கணுங்க. வேற மாதிரி பிளேஸ். எப்பா பாருங்க, மீன் மூஞ்சி மட்டும் பாருங்க, எப்படி முறைச்சு நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க. எப்போ அண்ணன் வெயிட்டு பாட்டியே வாங்கிட்டு இருக்காருங்க பாருங்க மக்கள். பர்டிகுலராக அந்த மீன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. அடாடாடாடாடாடாடா பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஆனால் அந்த மீன் பேர் என்னன்னா, இந்த மீன் பேர் என்ன? பாறை. அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோம். அங்கே பாருங்க, இந்த பக்கம் போட்டு, இங்கிட்டும் போட்டு அப்படியே சென்ட்ரல் நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க மக்களே, கடலை பார்க்கலாம். இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா பூரால படகை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. எல்லா படகுமே வந்து மீனை பிடிக்கிறது இல்லைங்க. 2000 படகு 3000 படகுனா 3000 படகுமே வந்து மீனை பிடிச்சி சம்மந்து கொண்டு வரது கிடையாது. இதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு போவாங்க போல். சில படகுகள் போயிட்டு மீனை பிடிச்சி கொண்டாந்து இறக்கி எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணிருக்காங்க. இது வந்து பாருங்கள் உள்ளே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் சின்னதாக இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள் மக்கள். ஆனால் இந்த மீன் பேர் என்னன்னா ஆறாவா? ஒரு ஆறா குட்டியானது? ஓ அதான் சைஸேவா? ஓ ரைட். இதான் சைஸேவாமாங்க. ஆறா மீன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அடாடாடா மக்கள் இங்கே பாருங்களேன். ஐயோ ஜில் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அடாடாடா கொக்கு மீன், நம்ம ஆற்றுல வந்து கொக்கு மீன் சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மீனுக்கா இங்கே பாருங்களேன். சே சூப்பராக இருக்குது. கையெல்லாம் வளன்னு பிடிச்சிக்கிச்சு. செம்மையாக இருக்குது. எல்லாமே அதே மீன் தான். எப்பா இதை மட்டுமே பிடிச்சிருக்காங்க பாருங்களேங்க. ஏங்க மக்கள் அடுத்து பாருங்க, இங்கிட்டு இருக்கிற மீன் பேர் திருக்கையாமா. எப்படி இருக்கு பாருங்க. எப்பா இது ஃபுல்லாக சதையாக தான் இருக்கேண்ணா. சதை தான். அதான் பாருங்களேன் இப்படி இருக்கு பாருங்களா அட்டியில். எப்பா தாமரைப்பூ இலை இருக்கும் பாருங்க, அந்த மீனிக்கா இருக்குது. சூப்பர்ண்ணா வேற லெவல்ண்ணா. பங்கம் சூப்பர். இதுண்ணா பேக்கடமாவா? ஆக்டோபஸா? இது ஆக்டோபஸாண்ணா? ஓ சரி. பூ மாதிரி ஜொலிக்கும். ஓ ரைட். இதான் பாருங்க, இதான் ஆக்டோபஸாமா. சூப்பர்ண்ணா. நன்றிண்ணா. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க மக்களே. அங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறனால அவங்க அந்த டக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால எங்கிட்ட எல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்க. சூப்பராக சொல்கிறாங்க பாருங்க. இந்த சங்குண்ணா? சங்கேதானா? சங்கு இந்த கடல் சங்கு. இது விற்பனைக்கான? அது எவ்வளோக்கு விற்பீங்க? ஒரு 300 ரூபா போகும். இது மட்டும் 300 ரூபா போகும். இது ஊதுனா சவுண்ட் வருமா? இது க்ளீன் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹோல்ஸ் எடுத்து ஊதுவாங்க. சரி. இப்போ இது வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அதுதான் ஊதுறதுக்கு தானா? இதுக்குள்ள கறி இல்லையாண்ணா? கறி இருக்குது. அது வந்து அது ஓ நாள் ஆயிடுச்சுனா சங்கு கறியா? சங்கு கறின்றது தான் கறி. ஓ சமைச்சா நல்லா இருக்குது. சூப்பரா. ஓ சரி. அத்தனை போட்டுமே ஒட்டுக்கா மீன் பிடிக்க போக மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக்கு இப்போ இனிமேட்டு லாஸ்ட்ல போக மாட்டாங்க. இதோட அந்த 2 மாசம் பொறுத்து எல்லாம் போட்டு போவோம். இப்போ நிறைய போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ரைக்கா? எதனால? 5ஆம் தேதி இல்ல வருஷம் 2 மாசம் மீன் வளர்ச்சிக்கோசம். ஓ அந்த மீன்களுடைய வளர்ச்சிக்காக. ஓ சரி. அதுக்கப்புறம் எல்லாம் போவாங்க. ஓ சரி. ரைட். அதாவது மக்களே, அந்த கொஞ்ச நாள் வந்து கடலை மீன் பிடிக்காமல் இருக்கிறதுக்காகனா நிறைய போட்டு போகாதாம்மா. ஏன்னா அந்த மீன் வந்து கடலை வந்து வளரணும் அப்படிங்கிறக்காக தடை போட்டிருப்பாங்களாம்மா. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டு அந்த சீசனுக்குன்னா கரெக்டாக மீன் எல்லா போட்டும் போயிருமாம்மா. அடுத்து பாருங்க, இந்த மீனுக்கு பேர் வெள்ளுடவானா? வெள்ளை சுடும்பு. ஓ பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, இதுக்கு பேர் வந்து வெள்ளை சுடும்பாமா. அங்கே ஒரு பேர் சொன்னாங்க, இங்கே ஒரு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் மாற்றி சொல்கிறாங்க வித்தியாசமாக.
தெற்கு சைடு போயிட்டாக்கா இது சுடுமுனாங்க, மெட்ராஸில் வந்து இது வெள்ளூடாம். வெள்ளுடாம். ஓ ரைட். வெள்ளை கலர் இருக்கிறனால வெள்ளை கலர் இருக்கிறனால வெள்ளுடாம். ஆமாங்க, தெரியுதா? வெள்ளுடாம். ஏங்க அடுத்து பாருங்க, இந்த மீனுக்கு பேர் முட்டை பலாச்சியாண்ணா? ஓ முட்டை பலாச்சி. ஓகே. இது பாருங்க எப்படி இருக்குங்க, அடியில் மஞ்சள் கலரு பச்சை கலர்லாம் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. அதை பாருங்க, அதே தான் இது. இப்படி இருக்கு பாருங்க, பார்த்தா சைஸ் பாருங்க. அடியில் சொரப்பாக இருக்குது, குண்டு அடிச்சாவில முட்டை மாதிரி இருக்குது, அதனால தான் முட்டை பலாச்சி போல. கரெக்டா? இதுண்ணா காக்காச்சியா? இந்த மீனுக்கு பேர் இது பேர் காக்காச்சி. ஆமாங்க. எப்பா பாருங்க, வாய் எப்படி பிளந்துட்டு இருக்குதுன்னு. காக்காச்சி. ஓ இதான் பெருசா இருந்துச்சா? நாங்க பெருசு சின்னது எல்லாம் வரும். ஓ சரி. ஓ எவ்வளோ பெருசாலாம் வருமா? அப்பா இங்கே பாருங்க, இது எல்லாமே என்னன்னா காக்காச்சி மீனா பாருங்க. இங்கே பாருங்க, வாய் எப்படி பிளந்துட்டு இருக்குது பாருங்க. இதுக்குள்ள ஏன்னா வாய்க்குள்ள மீன் இருக்குதுண்ணா. சாப்பிட்டதா அது? ஓ ரைஸ். இங்கே பாருங்க ஏங்க, இது வாயினுடைய அமைப்பை பாருங்க. வாய்க்குள்ள மீனுங்க. இந்த பாருங்க, உள்ள ஒரு மீன் முழுங்கி வச்சிருக்குது பாருங்க. அது ஒரு மீன் முழுங்கிச்சு, இதை நம்ம முழுங்கிட்டோம். செம்மல்ல கலர் பாருங்க, என்ன கலர். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் குழம்புக்கு ஆகுமா எப்படின்னா? ஃப்ரை பண்ணி செய்யலாம். தோல் உரிச்சிட்டு ஃப்ரை பண்ணலாம். குழம்புக்கு செட் ஆகாது. ஓ ரைட். இது வந்து ஃப்ரை பண்ணலாமாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. தோலை உரிக்கணுமா? அதெல்லாம் ரஃப்பாக இருக்குதுங்க. இந்த ரொம்ப பயங்கரமான சேதில் தோல் வச்சா சாஃப்டாக இருக்கும். கண்ணு மட்டும் நல்லா கொலன்னு ஜில்லி மாதிரி இருக்குது மகளே. இங்கே பாருங்களேன், தொடம்போது வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட் உள்ள மீனாண்ணா? ஓ சரி. ஓகேண்ணா. இங்கே பாருங்க, நான் நிறையா டைம் நினச்சதுண்டு இதுக்குள்ளே வந்து தண்ணி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சைடில் பாருங்கள் வடி, இது பார்த்தீங்களா? கடலுக்குள்ளே போய் கலந்துக்கிட்டு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வடிகால் இருக்குதுங்க உள்ளேயே, போட்டுக்குள்ளேயே. கடலுக்குள்ளே போனால் எத்தனை நாள் நான் வர்றதுக்கு பிடிச்சிட்டு வரதுக்கு? கடலுக்குள்ளே போனால் எத்தனை நாள் ஆகும் பிடிச்சிட்டு வர்றதுக்கு? 5 நாள் கடலுக்குள்ளே இருப்பீங்களா? 20 நாள் ஆகுமா? ஓ 25 நாள். இப்போ பிடிக்கிற மீன்லாம் கெட்டு போகாதா? 25 நாள் ஆகுனா? அந்த ஐஸ் 25 நாள் தாங்குமா? தாங்கும். ஓ பாருங்க, 25 நாள் முதல் கொண்டெல்லாம் கடலை பிடிப்பாங்களாமா. நாங்களும் நினச்சேன் ஒரே நாள் எத்தனை பிடிச்சிட முடியுமா? நான் தானே பார்த்தேன், டெய்லியும் பிடிக்கிறத கொஞ்சமாக தானே பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிடிக்க முடியாது. ஓ இதெல்லாம் ரொம்ப நாள் பிடிக்கிறது. 10 நாள் 5 நாள் 20 நாள் பிடிக்கிறது. ரைட். கீழே இருந்து எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. எல்லாம் அந்த இதுதானுங்க, ஐஸ் தான். ஐஸை வச்சு ஜம்முன்னு பதப்படுத்தி அண்ணன் பாருங்க உள்ள இறங்குறாரு பாருங்க. சரிதா? இப்படிதான் உள்ளதான் ஐஸ் உள்ள ஐஸ் பூரா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த போட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்குதாமா மக்களே. டிவி, மிக்சி, கிரைண்டரு எல்லாம் டோட்டல் சகலமும் இருக்குதாமா. அதுக்கடுத்து பாருங்க, இங்கிட்டு ஒரு கனவா மீன் பாருங்க, இந்த மை இது பண்ணும்போல கனவா, அந்த ஆக்டோபஸ். இந்த மீனுக்கு பேர் என்ன? கடம்பா. என்ன கடம்பா அது? கொட்டை கடம்பாவா? முட்டை கடம்பா. ஓ ரைட். முட்டை கடம்பாவாமா இது? நான் ஆக்டோபஸ் இருக்கலங்க, ஆக்டோபஸ் தான். அந்த மை வெளியே விடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மை வெளியே விட்டு எப்படி இருக்குது பாருங்களேன். எப்பா செம்மங்க, நல்லா சில்லாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. பூரா மையுங்க, தெரியுதா? இதுதாங்க முட்டை கடம்பா. வாவ், ஃபுல்லாக சதை தாங்க அதிகம். பேக் சைடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா நெகு கையெல்லாம் மை. இந்த மை தான் அதை பிடிக்க போனால் தாக்கிறதுக்கு. அதான் இந்த ஆக்டோபஸ் வந்து மை வீடுன்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே பாருங்க, காலெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. தெரியுதா மக்களே? இந்த சதை எப்படி இருக்கு பாருங்க. இதில் தான் அந்த மை வெளியிடுறது. டோட்டலாக அப்படியே தூக்கி அமைக்கிறேன் பாருங்களேன். தெரியுதுங்களா? இதுதாங்க மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்டோபஸ் மீன், கடம்பா மீன், முட்டை கடம்பா மீன். எப்படி இருக்கு பாருங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. நன்றி இவ்வளோ தூரம் அனுமதி கொடுத்ததுக்கு. ஓ இது பேர் பேய் கடமாவா? அதை காட்டுங்க. பேய் பேர் சடையா இருக்கு பேர். ஓ ரைட். எங்க பாருங்க, இந்த கனவா மீனுக்கு பேர் வந்து பேய் கனவாமா. எப்படி இருக்குது பாருங்க. இது வெளிநாட்டுக்காரங்க அப்படியே வந்து இதுல அவிச்சு அப்படியே குட்டு அப்படியே கையால எடுத்து சாப்பிடுவாங்க. முழுசா சாப்பிடுவாங்க. ஓ பேய் கனவா? அதான் பேய் கனவா. பேய் கனவா. அப்படியே காட்டுங்க.
இது அவிச்சு சூப் மாதிரியா வச்சு சாப்பிடுவாங்க. சூப் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஓ மக்கள்ஸ், இங்கே பாருங்க பேய் கடமை பார்த்துக்குங்க. இதெல்லாம் வெளிநாடு எக்ஸ்போர்ட்டுங்க. இப்போ நாங்கள் கை வச்சுட்டு இருக்கிறது ஏதோ ஒரு ஃபாரினர் சாப்பிடுவார். அப்படியே குச்சி இருக்குல்ல, அவங்க குச்சி வச்சுருக்காங்களா, குச்சியில் ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்களேன், சட்டையெல்லாம் அந்த கனவா அந்த மை இருக்குது இல்லைங்க, மை அப்பிருச்சு. போகுமா என்னன்னு தெரியல. சரி ஓகே மக்கள்ஸ், நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். சட்டையோட மாடி வாங்கிக்கலாம். கண்டென்ட் நம்ம கண்டென்ட் மாடி எடுக்க முடியாது. ஒன்றும் தப்பு இல்லை. என்ன மீன் அது? கெண்டை மீன். அப்படியே 1000 ரூபாய் 800 ரெண்டுமே 800 ரூபாயா? 800 ரூபாய் தான். எத்தனை கிலோ வரும்? ஒரு 6 கிலோ வரும். 6 கிலோ வருமா? ஓ சரி சரி சரி. இங்கே பாருங்க, இது கெண்டை மீனுங்க. இப்படி இருக்கு பாருங்களேன். 800 ரூபாயாமாங்க. சரிண்ணா சரிண்ணா. 800 ரூபாய் 2 மீன். சரிண்ணா சரிண்ணா. அது என்ன மீன்? அது கண்ணாடி பாறையா? என்னண்ணா அது? சீடியா? சீடி. இந்த மீன் பேர் சீடியாமாங்க. சீடி கேஸ்ட் மாதிரி இருக்கலாம், சீடி நெக்ஸ்ட் ஆங்கிலாட் இருக்கு. இந்த மீன் சூறையா? சூறை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வட்டிங்க அப்பா, சூறை மீனுங்க இந்த மீனுக்கு பேர். அப்பா, ஒரு மீன் வருங்க கிட்டத்தட்ட 3 கிலோவுக்கு மேலே வர மாட்டு இருக்குது. பங்கமாக இருக்குது மக்களே. சூப்பர் 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 சூப்பர். சீலா செம்மங்க. இங்கே பாரு, இங்கிட்டு ஒரு வகை இந்த மீன் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. அது என்ன மீன்? திருக்கியா? அது படங்கா. படங்கா மீன். இது எவ்வளோ, என்ன ரேட் வருது? கிலோ கணக்கு தருவீங்களா இல்லை கூட தானா? கிலோன்னா என்ன ரேட்டு? ஒரு பீஸ் 200 ரூபாயா? ஓகே ஓகே. ஓகே மக்களே, இது வந்து ஒரு பீஸ் 200 ரூபாயாமா. என்ன மீன் இது? படங்கா. படங்கா மீனுங்க. மீனுக்கு பேர் ஓ, சுறாப்புடி செய்கிற மாதிரி செய்கிறது. ரைட் 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 ரைட். அதாவது பொடி மாசு மாதிரி செய்கிறதுங்க. படங்கா மீனுங்க இது. ஓகேவா? இது இது என்ன மீனுங்க? கடல் ஆரா. ரைட் ரைட் ரைட். பாருங்க இது எவ்வளோ நீர் இருக்குது பாருங்க. எப்பா ரைட்டா, மாத்துக்கடை காவேரி ஆற்றுல பிடிச்ச அன்னைக்கு இது போட்டோம்லங்க, அதுக்கு அந்த பேர் என்னமோ சொன்னாங்களே, இதுக்கு பேர் தெரில. அந்த மீன் தான் அது. தெரியுதா? பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க. நம்ம அன்னைக்கு காரணம்பாளையத்தை சமைச்சோம்லங்க காவேரி ஆற்றுல, அந்த மீன் தான். இங்கே பாருங்க, சிவப்பு கலரில் இருக்குது பாருங்க. எப்பா சே ஏங்க மக்கள், அதுக்கு எடுத்துக்கிட்ட பாருங்க எம்மா பெரிய மீன். கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு 10 கிலோ வருமாங்கண்ணே. 10 கிலோவா? இது என்ன மீன்? இது தேங்காய் பாறையா? தேங்காய் பாறையிலே பாருங்க, தோல் பாறை, நிறைய விதமான வெரைட்டி இருக்கும் பாரு. இது தேங்காய் பாறையாமா. ஸ்கின் எப்படி இருக்குது தெரியுமா? ஓகே, நல்லா மெது மெதுப்பாக தான் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, உள்ளே பாருங்க, கண்ணை பாருங்க, வாய் பல்ல பாருங்க. எப்பா, இந்த இடத்துல கை வச்சோம்னு வைங்க, இப்படி கத்தி மாதிரி இருக்குதுங்க. அழுத்துது, பயங்கரமாக அழுந்துது. இதெல்லாம் கட்டிச்சதுன்னு வைங்க, அவ்வளோதான், கையை துண்டு பண்ணி விடுங்க. மாம்பெரிய பாறை பாருங்க, தேங்காய் பாறை. இது என்ன ரேட்டு பஸ் வரும்? எவ்வளோண்ணா? 2500. ஓ 2500 ரூபாங்க. ஒரு நாள் அப்படியே வாங்கி கொண்டு போய் அப்படியே ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு இது பண்ணிடணுங்க. செம்மையாக இருக்குது. சரி ஓகே மக்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோட்டில் இந்த கோடு வரைக்கும் நம்ம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு மீன் எடுத்துடலாம். அப்போ தான் மீனை வந்து போட்டிலேருந்து இறக்கி ஒவ்வொரு கூடையை கொண்டாந்து அழுது பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா எல்லாமே காய்கறி மார்க்கெட்டில் எப்படி காய்கறி இருக்குமோ அந்த மாதிரி மீன் மார்க்கெட்டில் பத்தானே பங்கமாக இருக்குதுங்க. எப்பா வரிசையாக நம்ம லைனாக எடுத்துக்கிங்க. எல்லா மீன் தான், ஒவ்வொரு வெரைட்டி புது புதுவான வெரைட்டியில். நானும் எல்லா வெரைட்டியும் கவர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதுக்காக கட்டினமாக அது பண்ணிருக்கேன். செவ மக்கள், சரி வாங்க நம்மளும் மீனை வாங்கிட்டு போயிட்டு சமைப்பாமா. அதெல்லாம் பாருங்க, இந்த வாழா மீன் இருக்குல்ல, சரியான நிலமாக இருக்குது. அது நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, அது வாழா மீனானது இங்கே பாருங்களேன். சூப்பருங்க ஏங்க மக்கள். அது என்ன மீனுக்கு? அது எனக்கா தரட்டு மீனா? இது பெரிய சங்கராவா அது? ஓ இது சின்னது. இதா பாருங்க, இது வந்து சின்ன சங்கரா ரைட்டா. இது ஒன்றா, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சங்கராவும் இருக்குது. எது வேணும்னு சொல்லுங்கள், வாங்கி வந்துடுறேன். பாருங்க, இது என்ன கிலோ வருது? என்ன கிலோ வருது? 7 கிலோ. 7 கிலோ வருது. இது 7 கிலோ வருது. இது ரேட்டுக்கா? ரேட்டு இது ஒன்று ரேட்டு இது ஒன்று 500 ரூபாயா?
1.5 கிலோ இருக்காமா. இது ஒரு பீஸ் வந்து 500 ரூபாயம்மா சங்கரா. இது ஓகே. கொஞ்சம் 7 கிலோ இருக்கு. 7 கிலோ. இது 7 கிலோனா 2500 ரூபா. அப்படியே ஒக்கா மக்கா பங்கமாக இருக்குது. எம்மாபுரி மீன் பாருங்க. எடுக்கிறது பூரா இங்கே எடுக்கிறது பூரா பெரிய மீன் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்னென்ன மீன்? அது நீளமாக இருக்காது. பார்த்து சீலாவா? எங்க சீலா மீன் அங்கே பாருங்க. எம்மாபுரி மீன் பாருங்க. அங்கிருந்து அவ்வளோ நீளம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் பாருங்க மக்களே, நண்டு மட்டும் பாருங்க எத்தனை நண்டுன்னு. அப்பா ஏங்க அடுத்துங்க பாருங்க ஃபுல்லாக கனவா மீன் தானுங்க. மாப்பிள்ள அடுத்து பாரு, இது வந்து பால் சுறாவாமா. இது வந்து கிலோ வந்து 800 ரூபா சொல்கிறாரு. மணி பாருங்க 5:30 ஆகுதுங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் 6 மணி ஆயிரும். வெடிஞ்சே போயிடும். வெடியத்தான் மக்களை நிறைய பேர் நம்மள மாதிரியே வந்து மீன் வாங்குறதுக்கு சென்னை பீப்புள் இருக்காங்கல்ல, மக்கள், அதாவது மீன் வியாபாரிங்க இல்லாமல் மக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக மீன் வாங்குறதுக்காக. அதனால தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, எந்த மீன் வாங்கினது தெரியல. பாறை வாங்குறதா, வஞ்சரம் வாங்குறதா, இல்லை கெளுத்தி வாங்குறதா, சங்கரா வாங்குறதா. சப்ஸ்கிரைபரா? ஓகே ஓகே. யாரும் மக்கள் சப்ஸ்கிரைபரா? எந்த ஊரத்தில்? சென்னை தானா? எனக்கு இப்போ தான் அந்த ஒரு இது, இந்த எந்த பாறை வாங்குறதா, வஞ்சரம் வாங்குறதா, சங்கரா வாங்குறதா, எந்த மீன் நல்லா இருக்கும்? வஞ்சரம் நல்லா இருக்கும், ரேட்டு கொடுக்கும். பாறையும் நல்லா இருக்கும். பாறை நல்லா இருக்கும். ஓகே 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 சரி ஓகே. நானே வந்து இன்ஸ்டால வந்து பார்க்கலாம்னு பாருங்க. அப்படியா? ஓகே ஓகே. மக்கள் இவ்வளோ பெரிய மீன்லாம் பார்த்துருக்கீங்களாங்க? எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மக்கா மக்கா வாயை குழந்துட்டு இருக்குது பாருங்க. தெரியுதா? இந்த சைடு இந்த முள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுங்க. நல்லா மெதுன்னு இருக்குதுங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் தூண்டில் போட்டு பிடிக்கிறதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிட்டு இருக்குதுல இந்த மீன்லாம் வந்து பேர் நாக்கு மீனாமா. எப்படி இருக்கு பாருங்க. கண்ணு இல்லாத மாதிரி இருக்குதுங்க. இது கண் எங்க இருக்குன்னு தெரியல. பின்னாடியா? ஒரு சைடு தான் கண்ணு இருக்குமா? அட ஆமாங்க. ஏங்க இங்க பாருங்க, கண்ணு பாருங்க எங்கிட்டு இருக்குது. ஒரு சைடு தான் கண்ணு இருக்குது. அடுத்து பாருங்க, நம்மால் வந்து நம்மளை டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு டீ குடிக்க ஜூஸ் ஆனாரு. எனக்கு ஜூஸ்ன்ட்டேன். நெக்ஸ்ட் ஜூஸ் குடிக்கிறோமுங்க. நிறைய ஃப்ளேவர்லாம் இருக்குது. சால்ட்டாக ஸ்வீட்டானாரு. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போட சொல்லிட்டேன். ரைட்டு. ஐஸ் லைட்டாக போடுங்க. வாங்க மக்கள், ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. இதை பார்த்தோன்னே காலங்க தான் தெலுவனியாக வந்தால் வருது. சூப்பராக இருக்குது. டீ குடிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் 2 மணிலேருந்து எந்திரிச்சு சேலஞ்சு ரொம்ப பாட்டில் ஹீட்டான மாதிரி இருந்துச்சா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூலிங்காக வாங்கிட்டேன். நானும் அவருடைய ஃப்ரெண்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பாருங்க எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்க. காலை எத்தனை மணி வரைக்கும் இந்த பரபரப்பு இருக்கும்? காலைல 8 மணி வரைக்கும். 8 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ தாங்க மக்களே வர ஆரம்பிச்சு. நம்ம 2 மணிக்கு வரும்போதெல்லாம் ஆளே இல்லைங்க. இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் சண்டேனால எல்லாம் மேக்ஸிமம் வருவாங்க சென்னைக்காரங்க. இங்கே பாருங்க, அந்த வண்டி ஃபுல்லாக மீனுங்க. தெரியுதுங்களா? எப்பா அடுத்து இங்கிட்டு பாருங்க, காக்கா பாருங்க மேலே கொண்டுட்டு போகுது பாருங்க, பயமே இல்லாம. ஐயோ என்னங்க இப்படி போயிட்டு இருக்குது காக்கா. இப்போ வரைக்கும் வந்து மீனைத்தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். மீனே வந்து மீன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அதை விட பிரம்மாண்டமாக இங்கே பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாருங்க. காசிமேடு எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குது பாருங்க. வெடிஞ்ச உடனே காக்காயை பாருங்க இப்படி சுற்றிக்கிட்டு மக்கா பயங்கரமாக இருக்குதுங்க. பாருங்க மக்கள், இதுக்கு வாய் மட்டும் பாருங்க, எம்மா பெரிய வாயின்னு பயங்கரமாக இருக்குங்க. பல்லெல்லாம் பாருங்க. சூப்பர் 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 சூப்பர். போலாம். அண்ணா என்ன மீன் அது? டியூனா மீனா.
ஒக்க மக்கா இது எங்கண்ணே போகுது? அது நம்ம எங்கே வேணா அனுப்பலாம். இப்போ எக்ஸ்போர்ட் ஆனது? ஓ சரி சரி. கண்டெய்னரில் கொண்டு போய் இது பண்ணுறதா? லோக்கல் மார்க்கெட்டுக்கு ஓ லோக்கல் மார்க்கெட். ஓகே 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 ஓகே. மக்கள் அந்த கோட்டாத்திருக்கையில் அந்த கோட்டாத்திருக்கைக்கு வாழை மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீளன்னு. இந்த பாருங்க இங்கே இருக்குது பாருங்க வாள். சரிதா? எம்மா பெரிய வாள். கோட்டாத்திருக்கு இந்த இதுக்கு பேருங்க. எப்படி இருக்குது? பங்கமாக இருக்குதா? அடுத்து பாருங்க இது ஒரு மீன் மாதிரி தெரியலையா? இருங்க காட்டுறேன். இது என்ன மீன் தெரியுதா? சொரா மீனுங்க. எப்பா பல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கெல்லாம் மாட்டணுங்க பாருங்களேன். கட்டிச்சா அவ்வளோதான் மகளே. கையெல்லாம் ஒரு கட்டி கட்டுச்சுன்னா பிடிக்கிட்டு தான் விட்டுரும். எப்படி இருக்கு பாருங்க. கொலை வெறி தாக்குதல் மாதிரி இருக்குதுங்க. பங்கம் 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 பங்கம். காலையில் வந்து போட்டில் மீன் இறக்குறது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரீட்டைல் மீன், ஹோல்சேல் இருக்கக்கூடிய மீன், பிரம்மாண்டமான மீன் அத்தனையும் பார்த்தாச்சு. கடைசியில் நம்ம தலைவரை மீட் பண்ணல அப்படின்னா போயிருப்பாங்க, மீன் வாங்கிட்டு கிளம்பியிருப்பேன். இவரை மீட் பண்ண முடியாது, இங்கே இருக்குது பார்த்தாலேன்னு சொல்லி கூட்டம் வந்து சுறா மீன் அது இதுன்னு காமிச்சாரு. ஒக்கா மக்கா எப்பா நல்லா அப்படியே அசந்தே போயிட்டேங்க. அந்த மாதிரி இருக்கு. சரிதா? அப்பா செம்மங்க மக்கள். தலைவர் பாருங்க வெறி குண்டு வந்துட்டு இருக்காரு. அடையங்க ஒக்க மக்கா வெறி குண்டு வேற லெவல் வந்துட்டு இருக்காரு. அங்கே பயங்கரமான மீன் எடுத்துட்டு இருப்பாங்களாட்டு. சரிதா? ஓடு மறுபடியும் அந்த இது பண்ணுறதுக்கு போகிறாரு. வாங்க போய் பார்ப்போமா? தலைவா அங்கே உள்ள போல வாங்க. இங்கேருந்து கடல் பங்கமாக தெரியுது. இது பாருங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் லோட் பண்ணுறதெல்லாம் பெரிய சைஸ் மீன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய மீன்பாடி வண்டி தான் தேவை போல். எப்பா பாருங்க பெரிய பெரிய மீனுங்க. இந்த போட்டு ஃபுல்லாக பெரிய மீன் தான். எப்படி ஏற்றி இறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அண்ணா இது என்ன மீன்? அது என்ன மீன்? சூரையா? சூரை மீனுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சூரைன்றது அதை பாருங்க கத்த கத்த கத்தேன்னு இருக்குல்ல, அதனால சூரைன்னு பேர் வச்சுட்டாங்களாட்டு இருக்கு. சரிதா? கொலு 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 கொலுன்னு இருக்குதுங்க. அப்பா உள்ளிருந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க மக்கள். காலையில் பார்த்தத வரை இப்போ பார்க்குறதா பங்கமாக இருக்குது. அப்பா இங்கே பாருங்க அந்த பக்கம் பாருங்க தடுத்து வச்சு ஏன்னா நிறைய லோடு போடணுமல்ல, அதனால் வந்து அங்கே வந்து மீனை பெரிய பெரிய மீனாக அதை நெட்டு வாக்கில் வச்சு குறுக்கு வாக்கில் வச்சு உள்ளே எப்படி லோட் பண்ணுறாங்க பாருங்க. அப்படி பங்கமா காலையில் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இந்த மீனுக்கெல்லாம் வந்து கையிலலாம் காலெல்லாம் அழுக்கவே முடியாதுங்க. இதுக்கெல்லாம் வண்டி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டார் தலைவர். தலைவா டாட்டா. மங்கமாக இருக்குது. லோட் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அடுத்து பாருங்க இன்னொரு வண்டி வந்துருச்சு பாருங்க. ஒரு வண்டி போகுது, இன்னொரு வண்டி வருதுங்க மக்கள். அடுத்து பாருங்க உள்ளே போகிறதுக்கு உள்ளே கூட போய் எடுத்துக்க தம்பி அப்படின்ட்டாங்க. ஓகேங்க சூப்பருங்க. வேற லெவல். வாங்க மக்கள் கொண்டே காட்டுறேன். உள்ளேருந்து அதாவது உள்ளேருந்து தான் மீனை எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க. அப்போ உள்ள எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருங்க இறங்கிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். பார்த்து போனோம். ஓகே அப்படியே கொடுங்க மக்கள். உள்ள வந்துட்டோம். பாருங்க எப்பா செம்ம சில்லா இருக்குதுங்க. வச்சிருக்காங்க பார்த்தீங்களா மீனை? இப்படி தாங்க வச்சிருக்காங்க மக்கள். இந்த மாதிரி வச்சு தான் எல்லாம் அப்பளை வந்து தான் பங்கமாக இருந்திருக்கோம். நம்ம முக்கால்வாசியில் வெளியே எடுத்து அமைச்சிட்டாங்க. சரிதா? ஐஸு பாருங்க கேவ நேரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது போல். இங்கே பாருங்க அங்கே இருக்குது பாருங்க. வேற லெவலுங்க. உள்ள செம்ம சில்லா இருக்குது. காஷ்மீருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஐஸ் தான். இந்த ஐஸுக்குள்ள தான் போயிட்டு இங்கே பாருங்க பெரிய பெரிய மீன்லாம் வச்சிருக்காங்க மக்களே. ஏன்னா 24 நாள் ஐஸ் உருகாதானா? ஐஸ் உருகாதானா சீக்கிரம்? 24 நாள் உருகாது. ஒரு மாசம் தாங்க ஐஸ் அந்த மாதிரி போயிடும். ஓ ஏங்க ஒரு மாசம் தாங்கம்மா ஐஸ். உள்ள போனாங்க ஒரு மாசம் கூட இருப்பாங்களா? பிடிச்சி ஐஸ் லோட் பண்ணிடுவாங்க. ஐஸ் லோட் பண்ணால் அது அந்த மீன் கிடவே கிடாதுங்க.
அந்த கான்செப்ட் தானே ஃபுல்லோடி இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ரைட். அப்படியே வந்து இன்னும் கூட ஃபுல்லாக எடுத்துருக்கலாங்க. அப்படியே என்ன கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க. ஓகேங்க, எல்லாமே ஃபுல்லாக இருந்திருக்குங்க. சரி வாங்க நமக்கு பேக் கேமரா காமிச்சு மேலே போகலாங்க. இந்த பாருங்க அப்பா என்னன்னு இது 100 கிலோ வர மாதிரி இருக்குது. இந்த வரேன் ஏங்க மக்கள், இது நான் வரையும் நீ பார்க்காத ஃபிஷ்ஷை காட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு. இங்கே பாருங்களேன், இந்த மீனில் என்ன சைஸு, இதெல்லாம் சின்ன மீன். இங்கே பாருங்க சைஸு இதெல்லாம் கிட்டத்தட்ட 100-200 கிலோவுக்கு மேலே வருங்க. சைஸு பார்த்தீங்களா மக்கள், எம்மா பெருசுன்னு பார்த்தீங்களா? அப்படியே அடுப்பு இங்கே பாருங்க சரிதா பாருங்க, எதாவது எடுத்து இது பண்ணுறாங்க பாருங்க, மேலே அனுப்புகிறாங்க பாருங்க. அப்பா எங்க அப்பா நானா ஏங்க ஐஸுங்க எப்படி தான் நிற்கிறாங்களோ சாமி. நோ வேற லெவல் தான் நீங்களாம். எப்பா அங்க பாருங்க, எப்பா கால் எடுத்துருச்சு. எப்பா இதெல்லாம் பிடிச்சி எத்தனை நாள் இருக்கும்? 5 நாளா? ஃபுல் ஐஸ். ஏன்னா பாருங்க எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட இந்த கூலிங் இருக்காதுங்க. இங்கே பாருங்க மக்கள், எம்மா பெரிய மீனை பாருங்க. இங்கிருந்து போகுது பாருங்க, அவ்வளோ நீளம் போகுது பாருங்க. இதெல்லாம் வலை தூண்டில பிடிக்கிறதானா? வலையிலையா? அந்த பெரிய மீன்லாம் எல்லாம் வலையில் தான். இப்படி தாங்க மேலே அனுப்புகிறாங்க, உள்ள இப்படி தாங்க இருக்குது. அந்தமானா? அந்தமான் வரைக்கும் போவீங்களா? பாருங்க அடே எங்க அப்பா தலை என்னது மயில் கோலவா? அப்பா செம்மன பாருங்க மேலே தூக்குறாங்க பாருங்க மக்களே. அதுக்கு இந்த மீன்லாம் ஃப்ரீஸ் இது பண்ணுறாங்க. நார்மல் தண்ணி விட்டு ஐஸ் எல்லாம் கரைக்கிறாங்க, ஆனால் அப்பவும் கரைய மாட்டேங்குது. தெரியுதுங்களா? இப்படி தாங்க காசிமேடு. பங்கண்ணா சத்தியமா இந்த மீன்லாம் பாருங்க. ஏன்னா இந்த மீன் எத்தனை கிலோ வரும்? இந்த மீன் எத்தனை கிலோ வரும்? இந்த மீன் 200 கிலோ வரும். ரைட்டு. இந்த பெருசு இருக்கு பார்த்தீங்களா, பெருசு 200 கிலோ வருமாமாங்க. மக்கா ஐஸை கரைச்சுட்டு அப்படிதானுங்க. இதான் உள்ள அப்படிதான் இருக்கும் போட்டு. சரி ஓகே மக்கள்ஸ், அந்த தலை வரேன். பாய். ஓகே வேற லெவல் தலை. எப்பா வேற மாதிரிங்க தலை. உள்ள ஒரு மீன் எவ்வளோ பெருசு? அது 200 கிலோ வரும். 200 கிலோ வரும். அது மட்டும் வெளியே எடுத்து போட்டாங்கன்னு வைங்க மக்களே, மிரண்டுருவீங்க. பார்த்தீங்கல்ல அவங்க அங்கே பார்த்து சின்ன மார்க்குன்னு சொல்லுங்க. சொரா மீன் பார்த்தோம்ல, அதை விட டபுள் மடங்கு. எப்படி எடுப்பாங்க போயிட்டு வர மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதை பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ எங்கே போகிறோம்னா ஏழை விடுறத பார்க்க போகிறோமா? ஓகே சூப்பர் மக்கள்ஸ். அந்த போட்டுக்குள்ள இறங்கி பார்க்கணும்னு நினச்சேன். இறைவனாக கொண்டாந்து நம்ம தலையை கொண்டாந்து நினச்சி விட்டு எல்லாரும் K7 சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஓகே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக. ஓகேங்க மக்கள்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. வெறுமனையாக வந்து மீனை வாங்கிட்டு போயிட்டு சமைக்கிறது மேட்டர் இல்லை. இப்பெல்லாம் வந்து சுற்றி பார்த்து இதெல்லாம் உள்ளே போட்டுக்குள்ளே இறங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க. இனிமேல் அதெல்லாம் மறக்கவே மாட்டேங்க. செம்மையாக இருந்துச்சு. ஏங்க அடுத்து பாருங்கள் வலையை பாருங்கள். எங்கள் காவேரி ஆற்றுல பிடிக்கிற வலையில சின்னதாக இருக்கும், இங்கே பிடிக்கலாம் பெரிய பெரிய மீன். இதெல்லாம் பாருங்கள் நரம்பு வலைங்க. இது ஒரு வித்தியாசமான வலை, இதெல்லாம் பெரிய வலை தெரியுதா? எல்லாம் போட்டு தாங்க பாருங்கள் வலை இது பண்ணிருக்காங்க பாருங்கள், ரெடி பண்ணுறாங்க. அதை மீன் பிடிக்க போயிட்டு வந்த போட்டு போல் எல்லாம் வலையை நேர்படுத்திட்டு இருக்காங்க. வலை சிக்க எடுக்கிறேன்னு சொல்லுவாங்களே, செலக்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க பாருங்கள், வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வலை வேலை இந்த வலையில் தாங்க எல்லா மீனும் பிடிக்கிறது. அப்பா பங்கம் பங்கம். சரி ஓகே மக்கள் வாங்க போகலாம். அடுத்து பாருங்க இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த தலை சின்ன போட்டு சின்ன போட்டு
அது வந்து பெரிய போட்டு ஆ ஆ ஆ ஏன் எங்கே பாருங்க ஒரு நாள் வந்துடுற போட்டு இது எல்லாமே என்னதில் போயிட்டு ஒரே நாளில் வந்துடுறது. இதில் வந்து மினிமமாக மீன் பிடிப்பாங்க. மினிமம் அவங்களுக்கு போதுமானாலும் பிடிச்சிட்டு ஆ போதும்னா அப்படியே வந்துருவாங்க. பெரிய போட்டில் வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருப்பாங்க. கண்டினியூவாக இருப்பாங்க. ஆ இங்கே பாருங்க மக்கள் தெரியுதா, எல்லாம் சின்ன போட்டுங்க, சூப்பராக இருக்குதுங்க. சார் பெரிய போட்டெல்லாம் ஒரு அழகுனா, இந்த சின்ன போட்டெல்லாம் தனி அழகுங்க. செம்ம செம்ம குழந்தல. எங்க அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து நெத்திலி கருவாடு. தலை இது என்ன கருவாடு? சீலா கருவாடா? வந்து வாழைத்தலை. ஓ வாழாவா? நெத்திலி. இங்கே பாருங்க எப்படி தான் இருக்கு பாருங்க, ஒல்லியா ஒட்டி போய் கிடக்கு. நல்லா இருக்கும். வாழா கருவாடு, இது நெத்திலிங்க. ரைட் நெத்திலி. ஓகே. ரேட் என்ன ரேட்டு? ரேட்டு இது 200 ரூபாயாக்கா? இதுக்கா 180 ரூபாய். இது 180 ரூபாங்க, இது 200 ரூபாங்க. ஓகே எவ்வளோ சீப்பாக இருக்கு. சீப்பாக இருக்கா? ரைட் குழந்தல. அப்படியா மக்கள் அடுத்து பாருங்க, இது ஒரு காசிமேட்டில் ஒரு புது வகையான ஒரு டிஷ்ஷுங்க. இதுக்கு பேர் வந்து அட்லாப்பமாமா. இதில் என்ன இருக்குது அப்படின்னாங்க, முட்டை, அரிசி மாவு, தேங்காய், அப்புறங்க ஐயா கடலைப்பயிறு, ஆ டால்டா, கடலைப்பயிறு, டால்டா, அப்புறம் திராட்சை, முந்திரி, திராட்சை, முட்டை. இது எப்படி இனிக்குமா எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்குமா? எவ்வளோ ஒன்று? 60 ரூபாய். இதுதான் சாப்பிட்டு மீனவர்கள்லாம் மீன் பிடிக்க போவாங்களா? ஓ காலையில் டிப்பனா? இது சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்? நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? காசிமேட்டில் இது ஸ்பெஷல். இது வேற எங்கேயும் கிடைக்காது? கிடைக்கும். இந்த ராயபுரம் தாண்டா கிடைக்காது, ராயபுரத்துக்குள்ள கிடைக்கும். உள்ள கிடைக்கும், மீனவர்கள் இருக்க ஏரியாலாம் கிடைக்கும். அட்லாப்பம் பேரு, அட்லாப்பம். ஓ சரி. ஓகே, ஒரு அட்லாப்பம் கொடுங்க பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். மேக்கிங் ஷாட்டா இதுதானா? ஓ சரி. இங்கே பாருங்க, விறகு அடுப்புங்க. விறகு அடுப்பில் வந்து மேலே வந்து தணலை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. மேலே தணல், உள்ள ஒரு சட்டி. இந்த சட்டிக்குள்ளே வைப்பாங்களாப்பா? ஏமா? ஓ நான் பாருங்க, ஓப்பன் பண்ணுறது பாருங்க ஆயா. ஆ உள்ள மணலாயா? ஓ அடியில் மணல், மேலே பாருங்க பேன் கேக் மாதிரி இருக்குதுங்க ஜம்முன்னு. இங்கே பாருங்க, தேங்காய், முட்டை, முந்திரி, திராட்சை எடுக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட இது கேக்கு மாதிரி தான். ஏந்தால அதான் கேக்கு மாதிரி தான். அப்படியா? ஓ சரி நல்லா இருக்குமா? ஓகே சரி ஐயா. தேன் வரணுமா? சரி தின்னுபிட்டு நாளைக்கு தேன் வருமா மக்கள்? இங்கே பாருங்க, சுட இருக்குது பாருங்க. ஜம்முன்னு வாசம் நல்லா இருக்குதா ஐயா? ஆ வாசம் சும்மா ஜம்முன்னு இருக்குது. தலை சாப்பிடுமா? சாப்பிடலாம் தலை. வாங்க சுட அட்லாப்பம் டேஸ்ட் பண்ண போகிறோம். சாப்பிட்ருவோமா? தேங்காய், முட்டை எல்லாமே கலந்துருக்கு. தலை எல்லாம் எடுங்க, ஆளுக்கு ஒரு பைட் எடுங்க. வாவ், தேங்க் காட், தேங்க்ஸ் ப்ரோ. மக்கள்ஸ் இந்த இடத்துல ஒரு சிலர் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, நெகக்கண்ணுக்குள்ளே அழுக்கு இருக்குது, அதோடவே அட்லாப்பத்தை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. மேங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து மீன் மார்க்கெட்டு, சரிங்களா? இந்த மீன் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட மீனை கையால் நம்ம தொட்டி எடுத்தோம், போட்டுக்குள்ளே இறங்கணும், ஏறணும், கனவா மீன் இந்த மையெல்லாம் நெகக்கண்ணுக்குள்ளே போயிருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைம் வந்து வீட்டில் கோழி சமைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த கோழி சமைக்கும் போது, கோழி சுத்தம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கோழியினுடைய பிளட் வந்து நெகக்கண்ணுக்குள்ளே போயிருச்சு. அந்த நெகத்துக்குள்ளே போனோடனே நெகத்தை பார்க்கறதுக்கு அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து கமெண்ட் வருதுங்க, ஏன்டா நெகத்தை கூட சுத்தமாக வச்சுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு கிரியேட்டர் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். நான் கோழி சுத்தம் பண்ணும்போது கோழி சுத்தம் பண்ணுவேன்னா, அடைய நெகக்கண்ணுக்குள்ள அழுக்கு இருக்குது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னா, கண்டென்ட் எடுக்கும்போது நான் நெகக்கண்ணு கையில் அழுக்குறதா கால் அழுக்குறதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டென்ட் எடுக்க முடியாதுங்க மக்கள்ஸ். நான் எல்லாத்தையும் சொல்லலை, அந்த ஒரு சிலர் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது அவங்களையும் நான் தப்பு சொல்ல கிடையாது, அவங்க கேட்குறது தப்பு கிடையாது, சுத்தமாக வச்சுக்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. பட் அவங்களுக்கான ஆன்சராக தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து கையில் அழுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டென்ட் எடுக்க முடியாதுங்க. அதனால் இந்த வீடியோ அந்த கனவா மீன் மையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகக்கண்ணுக்குள்ளே போயிருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தான் இப்போ எனக்கே நான் யோசிச்சேன்னா, நான் கைக்கு நெகத்தில் இத்தனை அழுக்கு இருக்குதுன்னு நானே யோசிச்சேன் எடிட் பண்ணும்போது. வாங்க மக்கள் அட்லாப்பம் சாப்பிடலாம். சூப்பராக நல்லா ஃபுல்லாக முட்டை தான், ஃபுல்லாக வந்து எனர்ஜி எல்லாமே. காலையிலேயே முட்டை சாப்பிட்டு பொறுத்து அது ரொம்ப அவங்க செய்கிற வழிக்கு அது கரெக்டாக இருக்கும். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால இந்த முட்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால எல்லாமே நல்ல பொருள் தான். வேறு எதுவும் கெமிக்கல் எதுவுமே கலக்குது, எல்லாமே நார்மல் தான், இயற்கையாக வரதாங்க. இனிச்சு கிடக்குதுங்க, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முட்டையில் அந்த பேன் கேக்லாம் செய்வாங்க அந்த மாதிரி. ஆனால் இது வந்து எப்படின்னா நம்ம தமிழ்நாடு பாரம்பரியம். ஏன் பாரம்பரியம் காசிமேட்டில் மட்டும் தான் கிடைக்குமாம்மா. நல்லா இருக்கு முட்டை டேஸ்ட்டு, தேங்காய் டேஸ்ட்டு, முந்திரி டேஸ்ட்டு, திராட்சை டேஸ்ட்டு மிக்ஸ் ஆகி ஒரு ஜம்முன்னு இருக்குது. சொன்னா அட்லாப்பம் பாருங்கள், அட்லாப்பம் புது வகையான ஒரு டிஷ்ஷு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம வந்துட்டு அப்படியே போயிருந்தாலும் வேஸ்ட் மக்கள்.
ஆண்டா முன்னத்தில் தலைவனை பார்த்தேன். பக்கா மீனவர்கள் சாப்பிட்டு மீன் பிடிக்க போவாங்களா? ஆமா, இது நாங்க விரும்பி சாப்பிடுவோம். அப்படியா? ஆமா. இது வந்து ஒன்றும் இல்லை, அரிசி மாவு, சர்க்கரை, ரவை, முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு செய்யுது. இதுல வந்து வேற எதுவுமே நாங்க ஒரு சின்ன பொருள் கெமிக்கல் எதுவுமே நாங்க கலக்க மாட்டோம். நல்லா இருக்கும் சாப்பிடுறது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்காயா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நன்றி. அதாங்க பாருங்க, இந்த சின்ன போட்ல எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. என்னத்தல ஏழை விட்றாங்களா? ஓ ரைட்டு. எங்க மக்கள் ஏழை விட்றாங்க பாருங்க. 1800 ஆமா. அடுத்து கொண்டு போடுறாங்க பாருங்க. 1150 200. நன்றிக்கா. பாருங்க மக்கள், அடுத்து கொண்டாந்து மீனை கொட்டிட்டாங்க. அடுத்த 1000 1000 1000 1000 1000 1000 1800 850 900 900 900 900 900 கேளுங்கம்மா. 950 950 950 950 950 950 950 வாமா. இது எடுக்கவே இல்லைப்பா. ஆயா ஆள் எடுத்துருச்சுங்க 950 ரூபாய்க்கு. 950 ரூபா போச்சு. 950 ரூபாங்க. இதுல ஒரு 200 ரூபா கொடு. மொத்தம் வந்து 350 ரூபா கொடுங்க. எல்லா மீனும் சேர்த்து 950 ரூபாங்க. ஆயா பாருங்க எடுத்துருச்சு பாருங்க ஏலத்தை. சே செம்மல்ல. அடுத்து பாருங்க இந்த மீன் ஏழை விடுவாங்க. 1000 1000 1000 1050 1050 1050 1050 1050 1050 1050 1050 1050 பாருங்க ஏழை விடுறாங்க பார்த்தீங்களா மக்களே. 300 கடமை 300. அடுத்த மீன் ஏழை விடுறாங்க பாருங்க. இங்க பாருங்க மக்கள், இப்போ பிடிச்சிட்டு வர சின்ன போட்டில், இந்த சின்ன போட்டில் வருது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ பிடிச்சிட்டு வரதாமாங்க. உயிரோட வருமாம்மா. இங்கே பாருங்க, பெரிய போட்டும் இருக்கு, சின்ன போட்டும் இருக்கு. செம்மங்க, கட்டுமரா போட்டுது. நண்டு உயிரோடு இருக்குங்களா? அங்கே பாருங்க ஆத்த நண்டு பாருங்க, பலவேற்காடு நண்டு இருக்குல்ல, அது ஒரு உயிரோடு இருக்குது பாருங்க. செம மக்கள், இந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டு தான் மக்கள். அடுத்து பாருங்க, இங்க எல்லாமே வந்து மீன் கிளீன் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க தான். சரிதா? சரி ரைட்டு. இங்க பாருங்க மக்கள், இந்த மாதிரி தான். இங்கே தான் காசிமேடு செல்வன் உட்காந்துரு போகிறோமா. இங்கே இருப்பார்ல அப்படின்னா வேற எங்கேயாச்சும் இருப்பாரு. அந்தாண்டையா? ஓ இவங்களாம் சின்ன மீனாமா, அவங்கள பெரிய மீனாமாங்க. மீன் சுத்தம் பண்ணி தரதுங்க இதெல்லாம். ரைட்டு. ஓ மக்கள், இங்கே பாருங்க, நம்மள மாதிரியே எல்லாம் வீடு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க மீன் போல் எம்மா பெரிய மீன் வெட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பூரா எங்கே தலை இருக்காரு? காசிமேடு செல்வண்ண. ஓ செல்வண்ண அங்கே இருக்காரு பாருங்க மக்கள். காசிமேடு செல்வண்ண பாருங்க, அங்கிட்டு இருக்காரு. வரிசையாக இருக்காங்க பாருங்க, மீன் சுத்தம் பண்ணுறாங்க. எப்பா செல்வண்ணா வணக்கண்ணா. ஓகே, நான் ஈரோட்டில் உங்கள் ஃபேன் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாண்ணே. மக்கள் பார்த்தாச்சுங்க அரசியல காசிமேடு செல்வண்ணா. நான் வீடியோவில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான், பையன்லாம் நேரில் வந்து பார்த்துட்டு பாருங்க. செம்ம சரிதா? சரிங்க, அந்த வகையை மூஞ்சி காட்டுறேன் பாருங்க. அது செழிப்பாக இருக்காரு. இங்கே பாருங்க. ரைட்டு. எத்தனையோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்குறேன். சரி ஒரு நாள் நம்ம சென்னை போனால் இங்கே இப்போ இந்த பக்கம் காசிமேடு வந்து அப்போ அண்ணனை பார்க்கணும்னு நினச்சேன். பார்த்தாச்சு மக்கள். எல்லாம் கொஞ்சம் மும்பரமாக வேலையில் இப்போ இது பண்ணிட்டு இருக்காரு. செம்ம வேறு லெவல் பாருங்க. பீஸ் போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? என்ன மீன் தல? ஓ 3 பங்கா? 3 பேருக்கு வந்து பிரிச்சுறாங்க. ஓ 3 பேருக்கு பிரிச்சுக்கிறாங்களாமாங்க. ரைட்டு. ஒரு மீன் தானயா? காசிமேடு செல்வண்ணே. லெதர் ஜாக்கெட் மீன். ஓ லெதர் ஜாக்கெட்டா? சரி 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 சரி.
தோலை உரிச்சு வெட்டிட்டாரு இடத்துல. ஓ எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி வெட்டி கொடுப்பாரா? தோலோட வேணா வெட்டி கொடுப்பாரு. ஆனா டூனா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் தோலை உரிச்சுட்டா இருக்கணும். முடிச்சு தரணும். இந்த மீன் ரைட். அங்கே பாருங்க தோலை உரிக்கிறாங்க. இதா பாருங்க மக்கள் எப்படி தோலை உரிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மீன் வந்து தோலை உரிச்சு தான் வெட்டணுமாம்மா. தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குமாம்மா. எப்படி பார்த்தீங்களா? இதுக்கு செதில் இல்லை போலங்க, தோலையை உரிச்சிடுறாங்க. அப்பா சூப்பருங்க. பங்கம் பங்கம் பங்கம். பாருங்க மக்கள், காசிமேட்டில் செல்வண்ணா மட்டும் இல்லை, இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, வரிசையாக வெட்டி கொடுக்குறவங்க. செம்மல்ல பங்கமான மீன்லாம் போட்டு வெட்டிட்டு இருக்காங்க மக்களே. ஏய் பாருங்க உமாமரிய தலை பாருங்க. பீஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக போடுறாங்க பாருங்க. அவ்வளோதானுங்க. சூப்பர் தலை. இப்போ வெட்டினாரு பார்த்தீங்களா? இந்த மீன்லாம் யாருக்காக அப்படின்னா போட்டில் வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகமா வேலை முடிச்சு வரும்போது எடுத்து வந்து வெட்டிக்கிறது, வெட்டி பிரிச்சுக்கிறது. 4 பேர் 3 பேர் பிரிச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த 20 பேருக்கு மேலே இருக்காங்களே, இவங்க வந்து பெரிய மீன் வெட்டுவாங்க. சின்ன மீன் வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் வாங்கி கொடுத்தப்பறம் சுத்தம் பண்ணுற கூட பொம்பளை ஆளுங்க இருக்காங்க, அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய மீன் மட்டும்தான் இங்கே நம்ம வரணும். பங்கங்க ஒட்டுமொத்த காசிமேடு ரவுண்டு. மக்கள் அடுத்து பாருங்க, நம்மளுடைய பழைய ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த கனவா மீன் இருக்குல்லங்க, இது 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகே தலை. ஒரு அவ்வளோ தான், ஒன்று அவ்வளோ தான். ஓகேங்க. அடுத்து வாங்க, அப்படியே ஒன்றா வாங்க. இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 200 ரூபாங்க கனவா வாங்குகிறோம். அப்புறம் வேறு ஏதாவது 2-3 வாங்கிட்டு போகலாங்க. வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் சமைச்சு ஜம்முன்னு சாப்பிடுவோம். மக்கள் அடுத்து பாருங்கள், இந்த மீன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேண்ணா ரைட்டு. இது வந்து நம்ம பழைய ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு, பவர் பேங்க் எடுத்துகிட்டு தான் வந்துட்டேன். இதான் நம்ம வாங்கியிருக்கிற பாறைங்க. இந்த பாறை வந்து 500 ரூபா. 500 ரூபாய்க்கு வாங்கிச்சு. சுத்தம் பண்ணுறதுக்கு 50 ரூபாங்க. நம்ம அண்ணன் தான் சுத்தம் பண்ணுறாரு. தோலை உரிச்சு தான் இந்த பாறை இது பண்ணுவாங்க. தோலை உரிக்கிறாங்க பாருங்களேன். அவ்வளோதாங்க முடிஞ்சு. எப்படிமா ஸ்பீஸ் ஜம்முன்னு இருக்குதா? அவ்வளோதானுங்க. ஏங்க அடுத்து பாருங்க, அங்கே பாருங்க மாசான ஒரு மீனை வெட்டுறாரு பாருங்க நம்ம அண்ணன். எப்பா என்னங்க அது, தலைவர் மாசு காட்டுறாரு. பங்கமாக இருக்குதுல்ல. அப்பா மரணத்தனமாக இருக்கிறாருங்க. எப்படி வெட்டுறாரு பாருங்க, பயங்கரமா இருக்குதுங்க. எப்போ சென்ட்ரமில் மட்டும் தனியாக பிரிச்சுட்டாரு பாருங்க.
மக்கள் தோலை எப்படி உரிச்சு போட்டாருன்னு. எப்பா போட்டுருக்காரு, கதையை மட்டும் பாருங்க போட்டுருக்குதுன்னு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் பாருங்க நம்ம கனவா சுத்தம் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே பெரிய மீன் வெட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ண மாட்டாங்களாமா. இங்கே பொம்பளையால் தான் இந்த மாதிரி இறால் இந்த கனவாலாம் சுத்தம் பண்ணுறது இங்கே தான் பண்ணுவாங்களாமா. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இவ்வளோதான் நம்ம இப்போ இது எப்படின்னு தெரியாது மக்கள், இல்லை நம்மளே சுத்தம் பண்ணிடலாம். இருந்தாலும் சரி அவங்க பண்ணால் கணக்காக இருக்கும். வாங்க செம்மங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க நம்ம கனவா அரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறக்கே செம்மையாக இருக்கல மக்கள். வெள்ளை கலரில் வெறும் சதம் மட்டும் அப்படியே கொண்டு போய் வறுத்துடலாங்க மசாலா போட்டு. இந்த வறுத்து அப்படியே சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், கிரேவி மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் நம்ம பாறை மீன் இருக்கல அதை வந்து சில்லி போட்டுக்கலாம். மக்களே இங்க பாத்தீங்களா இல்லையா, நம்ம வாங்கிட்டு வந்த கனவா மீன் ஜம்முன்னு சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம அண்ணாவது பாருங்க கும்முன்னு மசாலா தாளிச்சு விட்டாரு. என்ன ஆற வச்சிருவோமா? என்ன பண்ண போறோம்னா இந்த கனவா வந்துங்க ஃப்ரை பண்ண போறோம். அந்த இதில் போட்டு ஃப்ரை பண்ணி ஜம்முன்னு பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து வாங்கி இந்த பாறை மீன் இருக்கலங்க அதை வந்து குழம்பு வைக்க போறோம். அது போக பாறை மீன் வந்து ரோஸ்ட் போட போறோம். 3 பண்ண போறோம். இதை வீடியோ பண்ணலைங்க மக்கள், முடியலைங்க. நான் செம்ம தூக்கம் 2 மணிக்கு வந்துச்சு போய் முடியலனால அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணோன்னே இப்போ தூங்க போகிறது இல்லைங்க. இப்போ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இப்போ இதை மட்டும் கொட்டுறது பார்த்துட்டு அடுத்து மீனை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட போது பார்க்கலாம் சரிங்களா. சமையல் இந்த வீடியோவில் கிடையாதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னால் முடியல. ஓகே மக்கள் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸ்குவிட்டு, இதுக்கு பேர் ஸ்குவிட்டாமா இங்கிலீஷில். ஜம்முன்னு இருக்குதுல ஆக்டோபஸ் கனமா அப்படி தான் சொல்லுவாங்களாமா. இந்தாங்க சின்ன சைஸ் ஆக்டோபஸ். இப்படி கொட்டுங்க, எப்படி சொல்லி தந்துருக்கிற கொட்டுறதுக்கு. அப்படி கொட்டணும். சரி, இப்போ நான் வந்து கிட்ட வந்து கொஞ்சமாக போட போகிறேன். ஓகே. வாவ் மக்கள் கனவா மீன் தொக்கு தானே இதுக்கு பேர்? அது நம்ம பேர் வைக்கிறது தான். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேவிங்க, நல்லா வேகணும். நல்லா ரப்பராக இருக்குமா அது? அப்படியா? ஆமாம். அது இல்லாமல் நம்ம சின்ன பீஸா போடல, பெரிய பீஸா போட்டுக்கிறோம். அப்படியே தள்ளுங்க. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறோம். இது நான் பண்ணதில்லை, நானும் பண்ணினதில்லை. கலருண்ணா வாவ் செம்மண்ணா. ஆனால் தச்சோட்டு பீஸ் போடக்கூடாதுண்ணா. நம்ம என்னன்னா பெருசாக போட்டிருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அதுக்கேற்ற மாதிரி மசாலா உப்பெல்லாம் போட்டுங்க, தண்ணி உள்ளே ஊற்றி வச்சுருங்க. மசாலா பத்தல, மசாலா நீங்கள் போடணும், மசாலாலாம் போடணும், உப்பு மசாலா எல்லாமே நீங்கள் போடணும். நமக்கு எங்கள் அண்ணனே சமையல் பக்காவாக பண்ணுவார் மக்கள். தின்னுக்குட்டி சூப்பர். சரிண்ணா மசாலாலாம் போட்டு அப்புறம் மீனை பொரிக்கும் போது கூப்பிடுங்க, ரோஸ்ட் போடும்போது பாறை மீனை குழம்பெல்லாம் வச்சுட்டு கூப்பிடுங்க. ஓகேவா? A few moments later. வாவ் அண்ணாரே என்ன சமைச்சிட்டீரா? முடிஞ்சுதா? வெந்துருச்சா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? ஏதோ ரப்பர் மாதிரி இருக்குது வேகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாக்கால் நான் மீன் வாங்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தார்லங்க, அவர் தான் சொன்னார். ஃபோன் மாதிரி இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டுனுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னோன்னா, ஏங்க நல்லா வேவிங்க இல்லைன்னா ரப்பர் மாதிரி இருக்குது சவுக்குன்னு வேவாதுங்க அப்படின்னாரு. டேஸ்ட் பார்த்துட்டா? தண்ணியெல்லாம் ஊற்றல, கொஞ்சோண்டா ஊற்றினேன். அதே தண்ணி விட்டுச்சாமல் அது தண்ணி நிறைய பேர் அலாசுனால போட்டு உப்பு தண்ணி போட்டு அலாசுனுமாங்க. ஓகே மக்கள், அண்ணா டேஸ்ட் பார்த்து சொல்கிறாரு. வாங்க இதோட எடுத்துடலாம். அந்த கால்கள் இருக்குமல்ல சுற்று பார்த்து சாட்டா உப்பா இருக்குதா?
இன்னொரு பீஸ் சாப்பிடலாம் பீஸ் சாப்பிடுக்கலாம் இது பெரிய பீஸாக இருக்குது, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக இருக்குது. போதும் ஆமாம். பக்காங்க. ஓகே ஆஃப் பண்ணி பக்கா. செம்மையாக இருக்குண்ணா. அது ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிட்டா? நோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்க மீன் குழம்பு ஜம்முன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தினகரண்ணா மீன் போட்டுடலாமா? போடலாமா? ஓகே போட்டுடலாம். இது ஸ்லிம்மில் கொஞ்சம் வச்சு விட்டுலாம். ஓகே போடுங்கண்ணா. ஓகே இறக்குங்க அப்படியே. இப்படி சைடாக இருக்குங்க. ஒன்றா இருக்குங்க. பிடிச்சிக்கங்க, பிடிச்சி அப்படியே இருக்குங்க. காலங்காத்தால ஊற வச்சது கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக ஊறிடுச்சேண்ணா. ஓகேண்ணா எடுத்து போடுங்க வாங்க. இங்கே பாருங்க தோசைக்கல் வச்சு இந்தாண்ணா கை பிடிச்சிக்கோ. தோசைக்கல் வச்சு அது பாருங்க செம்ம ஹீட் ஆயிடுச்சு. ஓகே போடலாமா? இப்போ போடலாமா? போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி போடுங்க. மிக்ஸில் தான் இருக்குது. உப்பு பார்த்தீங்களா கரெக்டா? உப்பு நான் கொஞ்சம் தான் போட்டேன், நிறையாலாம் போடல. ஒன்று போட்டுட்டு டேஸ்ட் பட்டு வேணா போட்டுக்கலாம். இல்லை இங்கே இருங்க, அப்படி பார்த்தல உப்பு டேஸ்ட் பார்த்தல இருங்க. இரு ஒன்று மட்டும் போடுவோம். சரி இப்போ நான் ஒன்று மட்டும் போடுறேன். வாவ் அடாடாடாடாடாடாடாடா செமையாக இருக்குல்ல? கறியில் போகுது. சார் தோசைக்கல்ல போட்டு கல்மீன் போட்டு சாப்பிட்ற சுகமே தனிங்க மக்கள். இருந்தா பக்கத்தில் க்ளோஸ் நான் கை வைக்கப்பட்ட போகுது. சார் பயங்கரமாக இருக்குது. மாறுண்ணா மக்கள் செத்து இருக்குதுங்க. நல்லா இருக்குங்களா? சரி ஓகேங்க, இந்த மாதிரி தாங்க போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு ஒரு மீட் பண்ணுறோமுங்க. நல்லா இருக்கு. எல்லாமே கரெக்டாக சார்ஜ் பண்ணேன். மக்கள் இங்கிட்டு பாருங்கள், இது வந்து கடம்பா மீனுங்க, கனவா பீஸு சரிங்களா. அப்படியே இங்கிட்ட வந்து அப்படின்னா பாறை பீஸு. இந்த பாறை மீன் குழம்பு ப்ளஸ் வந்து சாப்பாடு ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு. நான் ஒண்டி தான் இருக்கேன். நம்ம அண்ணார் வந்து கீழே உட்காந்துக்கிறேன்ட்டாரு. ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கு இது வந்து ரொம்ப வெப்பமாக இருக்குது, நான் கீழே உட்காந்துருக்கேன். நீ வேணா போய் மேலே போய் வீடு எடுத்து வந்துரு அப்படின்னாரு. நான் வந்துட்டேன். ஓகே சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடம்பா அப்படியே எடுத்துங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி லப்பர் மாதிரி இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வேவிச்சிருக்கணுமா தெரில. மென்று பார்த்தா நல்லா தான் வெந்திருந்தது. சரி வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே சாப்பிட்டா லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி பக்கத்தில் எல்லாம் ஒரே ஃபேமிலியோட ஜாலியாக இருப்பாங்க. இல்லாட்டி சத்தமாக இருக்குது, அதை ஏதாவது சத்தங்க கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே மக்கள். அப்படியே சாப்பிடலாமா? நல்லா வந்துருச்சுங்க, நல்லா இருக்கு, செம்மங்க. ஓகே முழு பாறை பீஸ் அப்படியே சாப்பிடலாமா? இதில் முள்ளே இல்லைங்க. ஒரு பீஸ் ஆல்ரெடி எடுத்துங்க, அதை சாப்பிட்டு பார்த்தேன் முள்ளே இல்லை. இப்போ 2ஆவது பீஸ் சாப்பிட்றேன். இந்த முள்ளு தான், அவ்வளோதான். முள்ளு இல்லை, சும்மா சின்ன வருது. முள்ளு இல்லை, அது சும்மா அந்த எலும்பு மாதிரி இருக்குங்களா அதுதான் இருக்குது, முள்ளே இல்லைங்க. இதான் நத்திங் முள்ளு, சென்டர் முள்ளு மட்டும்தான். டேஸ்ட் சூப்பரு. இந்த சின்ன சின்னதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் எலும்பு மாதிரி. டேஸ்ட் பக்கா. நம்ம அண்ணார் செஞ்ச மசாலா சூப்பராக இருக்கு, எல்லாமே சூப்பருங்க. ரியலி அமேசிங், ரொம்ப பிடிச்சிருக்கு. பாறை மீன் தான். ஆக்சுவலாக மஞ்சள் மீன் வாங்கலாம் தான் பார்த்தேன். சரி எனக்கு என்னென்னா எங்கள் ஊரில் வந்து பாறை மீன் அப்படிங்கிற பேரில் இங்கே வந்து தான் எனக்கு சென்னை கோயம்பேடு வந்து தாங்க பாறை மீன் என்னென்னு இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து வவ்வா மீனை தான் பாறை மீன் சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியா சரி எல்லாமே அதை தான் பாறை மீன் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஒரிஜினல் பாறை இல்லை. ஒரிஜினல் பாறை மீன் இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு தெரியுது. பாறையில் நிறைய வெரைட்டி இருக்குது. பட் நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கு பாறைன்னு சொல்லி விற்கிறது பாறை கிடையாது, அது வவ்வா மீன், ஏரி வவ்வா மீன். அதை நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல ஒரிஜினல் பாறை மீன் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். பக்காங்க, செம்மையாக இருக்குது, முடிச்சிருக்கு. ஓகே ரெண்டுமே தாறுமாறு. நெக்ஸ்ட்டு 3ஆவது ட்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு மீன் பீஸுங்க.
இது பாருங்க நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. சாப்பிட்டு பார்த்துருவோமா? பக்கா. சரி ஓகே மக்கள், போதுங்க. ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தியாக வந்திருக்கும். அந்த காரணத்தினால எல்லாம் ஒரு கட்டி முடிச்சுட்டு மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோக்கள் சந்திக்கிறேன் மக்கள். நான் இப்போ கீழே அண்ணன் கூட சாப்பிட போகிறேன். அதுவரை உங்களை படிப்படுது உங்கள் K7 டடாபேசியும். பாய் மக்களே. செம்மங்க.